ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல காலவரைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? தேவன் மீண்டும் நல்ல ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் கொடுத்த அந்த நாளிலே மன மகிழ்ச்சியாக இருப்போம். தேவன் ஆச்சரியமாக நம்மை நடத்தி, அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி, கிருபைகளை எண்ணி, அவருடைய தயவை எண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி, ஆச்சரியமான உடைய வழிகளுக்கு நன்றி, அற்புதமான உடைய பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக நன்றிகளை செலுத்தோம். தேவன் பாராட்டின அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்களுடைய வேலையிலே, போக்கில வரக்கூடிய ஊழியர்களிலே, ஆராதனைகளிலே, கூடுகைகளிலே உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு எங்களோடு இருந்ததுக்காக கோடான கோடி நன்றி. இந்த காலையுடைய மகிமை, பிரசனம் விடுதலை நிரப்பட்டும், ஆலயங்களை நிரப்பட்டும், சந்தைகளை நிரப்பட்டும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி, வாலிபர்களை கடவுளை ஆசீர்வதி. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், வல்லமையுள்ள ரத்தம் ஜெயம், விடுதலை தருகிற ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வெளியேறுகிற ரத்தத்தை இந்த காலையிலே ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய மகிமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. இந்த காலையிலே எங்கள் பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இணைந்து துதிக்கிற எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்களோடு உடைய கரம் இந்த காலை இருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி அப்படியே கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய வசனத்தை இந்த காலையிலே தியானித்து, ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆமென். நம்முடைய தேவனே பாத்திரர். ஆமென். எல்லாவற்றுக்கும் அவர் பாத்திரர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனந்தமாய் நம் தேவனை கருவிலை துதித்து மகிமைப்படுத்தி, துதிகளை அவருக்கு ஏறெடுத்து, ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஹல்லேலூயா. ஆடோமா சேர்ந்து தொழுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம். பாத்திரரே. ஒளிகளும் கண்களோ, சுடர்களும் பாதங்கள், மகிமையான தேவனை எல்லாரும் ஆராதித்து கரங்களை தட்டி பெருவெள்ள இறைச்சல், பெருவெள்ள இறைச்சல் சத்தம் அவர்களின் கரங்களை வைத்து சிறந்தவர், இருந்தவர், அழகு சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை துதித்திடுவோம். ஆனந்தமாய் தொழுவோம், தொழுவோம், திடுவோம். அவர்தான் பாத்திரரே. அவர்தான் பாத்திரரே.
பரிசுத்த இயேசுவே, இயேசுவே, பணிந்திடும் தேவனே, பரிசுத்த இயேசுவே, ஆவியில் நினைந்து கொள்வோம் ஆண்டவர் பணிந்திடுவோம், ஆவியில் நினைந்து கொள்வோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம், ஆனந்தமான நம் தேவனை துதித்திடுவோம், துதித்திடுவோம். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தும் இந்த காலையிலே தேவன் நமக்கு கொடுத்த அருமையான நாள். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அமைப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். ஏசாயா 60 அங்கே 15ஆம் வசனத்திலிருந்து நாம் முதலாவது வாசித்தால், உன்னை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மை தேவன் மகிழ்ச்சியாக வைக்கிறார். மகிழ்ச்சியாக்கும் தேவன் நம்முடைய தேவன். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த அதிகாரத்தில் அங்கு பார்க்கும்போது 15ஆவது வசனத்தில் ஏசாயா 60:15 நெகிழப்பட்ட ஒரு நிலை, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் நடவாததுமாய் இருந்தார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். பாருங்கள், இன்று காலை தேவன் சொல்கிறார், நெகிழப்பட்ட நம்மை, கைவிடப்பட்ட நம்மை ஒருத்தரும் நம்மை விட்டு நம்மோடு வழியில் கூட கடந்து போக முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்றவனை நித்திய மாட்சிமையாக, ஹல்லேலூயா, I will make thee an eternal excellency and joy of many generations. தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சி. எல்லாரும் கர்த்தர் இந்த காலையிலே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்களை தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைக்கிற தேவன் நீர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நம்மை மகிழ்ச்சியாக வைக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரி, எப்படி நம்மை மகிழ்ச்சியாக வைக்கிறார்? ஒன்று, கர்த்தரை தேடுவதன் மூலம் மகிழ்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 நாளாகமம் 16:10 கர்த்தரை தேடுவதில் மகிழ்ச்சி. இரண்டாவது, நெகேமியா 12:43 அங்கே பார்க்கிறோம், வழி செலுத்தி மகிழ்ச்சியா இருக்கிறார். அப்படின்னா துதியில தான் மகிழ்ச்சி, கர்த்தரை தேடுதல் நமக்கு மகிழ்ச்சி. சங்கீதம் 35 அங்கே நாம் பார்க்கின்றோம். 35:9 வசனத்திலே அங்கே ரட்சிப்பில் மகிழ்ச்சி, தேவன் தருகிற மகிழ்ச்சி நம்முடைய ரட்சிப்பில் இருக்கிறது. தேவன் நம்மை ரட்சிப்பில் மகிழ செய்கிறார். ரட்சிப்பில் மகிழ செய்கிற தேவன். வாசிக்கிற ஆத்துமா கர்த்தரில் கழிவுகிறது, அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆமென். We rejoice in his salvation. ஆமென். கர்த்தரை தேடுவதில் மகிழ்ச்சி, பலி செலுத்துவதில் மகிழ்ச்சி, ரட்சிப்பில் மகிழ்ச்சி. சங்கீதம் 102 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அப்போ ஆராதிப்பதில் மகிழ்ச்சி. இந்த காலவெளியில் தேவனை நல்ல துதித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அப்படி செய்யும்போது ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் நாம் வருகின்றோம். ஆகவே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், மகிழ்ச்சியாக வைப்பேன். லேவியராகமம் 23:40 அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம். எல்லா நாளும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தேவன் அவர்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்தார். இன்றைக்கு கூட நமக்கு மகிழ்ச்சி அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். கர்த்தரை தேடுவதில் மகிழ்ச்சி, பலி செலுத்துவதில் மகிழ்ச்சி, ரட்சிப்பில் மகிழ்ச்சி. ஏசாயா 25:9 ரட்சிப்பில் மகிழ்ச்சி. பிறகு சங்கீதம் 102
ஆராதனையில் மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக சங்கீதம் 119 162 அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க there is a joy in his word. கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு மன மகிழ்ச்சி. கரங்கள் வைத்து இந்த கரங்களை ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று நீர் வாக்களிக்கிறீரே, உம்முடைய மகிழ்ச்சிக்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய மகிழ்ச்சிக்காக நன்றி. எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை சமாதானமாய் வழி நடத்துகிறதற்காக நன்றி. கர்த்தரை தேடுவதில் மகிழ்ச்சி, பலி செலுத்துவதில் மகிழ்ச்சி, ரட்சிப்பில் ஆராதனையில். ஐந்தாவது கர்த்தருடைய வார்த்தையில் சங்கீதம் 119 162 நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை மகிழ செய்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்மை மகிழ செய்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன ரொம்ப ஆழமாக அவசியம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் நம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். I rejoice at thy word as one that findeth great spoil. ஒரு கொள்ளையை ஒரு காரியத்தை கண்டுபிடித்து எப்படி சந்தோஷமா இருப்பான். ஆண்டுடைய வார்த்தை such a rejoicing word, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியுள்ள வார்த்தை. எல்லா ஸ்தோத்திரமும் ஆண்டவரே தேடும் போது எங்களை மகிழ்ச்சியாக்குகிறீரே. பலி செலுத்தி துதிக்கிற வேளையிலே உடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர். உடைய ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு உடைய ரட்சிப்பை கொடுத்ததினால் அந்த ரட்சிப்பில் நாங்கள் மகிழ்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஆராதனை, ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியம். உம்மை ஆராதிக்கும் போது நேரங்களை மகிழ செய்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை மகிழ செய்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 118 24 வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் அங்கே அது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியான நாள். ஆமென். 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து நாம் மகிழ கடவோம். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This is the day which the Lord hath made. We will rejoice and be glad in it. கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே மகிழ்ச்சியா இருக்கிற கை வைத்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி, ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழாவதாக செவி கொடுத்தலில் மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கும் போது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதிலே ஒரு மகிழ்ச்சி. ஆமென். இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு பலனை கொடுக்கிறது. நெகேமியா 8:10 அங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். மகிழ்ச்சியை நாம் மெயின்டைன் பண்ணணும். தேவனை துதித்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணும். ஆராதித்து மகிழ்ச்சியை மெயின்டைன் பண்ணணும். எல்லா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துக்கங்கள் வரும், பாடுகள் வரும், அதை பற்றியே கவலை விட்டுவிடக்கூடாது. கவலைப்படுகிறதுனா ஒரு முடத்தை கூட்ட முடியாது, கரைக்க முடியாது. இந்த வேதனை மன மகிழ்ச்சி தான் ஔஷதம். ரிஜாய்சிங் இஸ் a medicine. ஆகவே இந்த சந்தோஷத்துக்குள் நாம் இருக்கணும். நமக்குள் வீணான கசப்புகள், வேதனைகள் வந்துவிடக்கூடாது, துக்கங்கள் வந்துவிடக்கூடாது. எல்லா கவிதை இந்த காரணங்களில் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனே, உம்மை தேடுகிறதிலே நாங்கள் மகிழ்கிறோம். பலி செலுத்துகிறதில் மகிழ்கிறோம். உம்முடைய ரட்சிப்பில் நாங்கள் மகிழ்கிறோம். ஆமென். ஆராதனையில் மகிழ்கிறோம். உம்முடைய வார்த்தையில் மகிழ்கிறோம். ஆமென். உம்முடைய நாள் அதிலே மகிழ்கிறோம். உமக்கு செவி கொடுத்து மகிழ்கிற மகிழ்ச்சியே எங்கள் பலனாக இருக்கிறது. ஆமென். கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தேவனை எப்படி நம்மை மகிழ்ச்சியாக்கினார்கள். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானங்கள், வேதனைகள் எல்லாம் வந்தது. ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்கினார். இன்னும் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். கொள்ளை பொருளை கண்டது போல மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். கரங்களை வைத்து 3 காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஒன்று, நம்முடைய குடும்பம். ஆமென். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனே,
உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், வேலைகளை ஆசீர்வதிக்கட்டும், தொழில்களை ஆசீர்வதிக்கட்டும், வியாபாரங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். அந்த காலவெளியிலே இரத்தத்தான் ஜெயம், இரத்தத்தான் ஜெயம். எல்லா தொழில்களில் சாபங்கள் காலவெளியிலே மாறுவதாக, வியாபாரத்தில் சாபங்கள், வேலையில் வர முடியாது இருக்கிற ப்ரமோஷன்கள், தடைபட்டிருக்கிற நன்மைகள், தடைபட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் வந்து சேர்வதாக. ஆமென். எல்லா தடைகளை உடைக்கிற அந்த காலவெளியிலே இரண்டாவது எங்கள் ஆலயத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆராதனைகள், ஊழியங்கள், கூட்டங்கள், கூடுகைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆராதனைகள் மூலம் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய வல்லமை விளக்கட்டும். தேவன் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்றாவது நம்முடைய தேசத்துக்கு ஜெபம். தமிழ்நாடு, இந்தியா, நாம் இருக்கிற ஊர், நகர், பட்டணம், கிராமம், தேசம், அந்தந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலவெளியில் உங்கள் சரத்தில் கரங்களை வைத்து எந்த வியாதிகள் இருந்தால் நீங்கட்டும். உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு என்னை அபிஷேகம் இந்த காலவெளியில் புதினால் நிரப்பும் நிரப்பும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கை குழந்தைகளுடைய கைகளை வைத்து இந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இருக்கிற இடங்களிலிருந்து கரங்களை நீட்டி இந்த பட்டணத்துக்கு நேரம், தேசத்துக்கு நேரம் கரங்களை நீட்டி இந்த காலவெளியில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவெளியில் அற்புதங்கள் நடப்பதாக, சாபங்கள் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆமென். கைசத்து எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபை ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தெரிந்த உள்ள ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய ஊழியர்களை பலப்படுத்த, ஊழியர்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் நடக்க, தேவனுடைய நாமம் மகிமைப்பட. ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்ல எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். யார் எங்க பலவீனமா இருக்கிற எல்லாரையும் தொடும். ஹாஸ்பிட்டல் நம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அனுப்புகிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். பலவீனமா இருக்கிற சிறு பிள்ளைகளை பலப்படுத்தும், முதியவர்களை பலப்படுத்தும். வேலைக்காக எக்ஸாம் எழுதி காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். வேலைக்கு ப்ரமோஷனுக்காக ஆயத்தப்படுத்துவதை பலப்படுத்தும். பரீட்சைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளை பலப்படுத்தும். ஞானத்தினால நிரப்பும். கல்லூரிகளில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்போது கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும். பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஊழியர்கள் குடும்பங்களெல்லாம் கர்த்தர் பராமரித்து தேவையை சந்தித்து வழி நடத்தும். ஆண்டவரே, வீடுகளை கட்டுகிறவருடைய தேவைகளை சந்தியும், ஆலயம் கட்டுகிற ஊழியர்களுடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருடைய தேவைகளை ஆச்சரியமாக சந்தியும். ஆலயத்திற்கு இடமில்லாமல் இருந்தால் கர்த்தர்களுக்கு தந்து வேறு தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, வீட்டை கட்டுவதற்கு இடமில்லாதவர்களுக்கு தேவைகளை சந்தித்து வழி நடத்தும். எல்லாரும் ஜெபாவினால நிரப்பும். கைவிதி சோதரப்படி சாமான கால்களிலே ஜெபாவினால நிரப்பும், புதினாவினால நிரப்பும், கரங்களினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவெளியில் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு கொடாத நன்றி. ஆமென். உடைய கிருபைக்கு நன்றி, உடைய இரக்கத்துக்கு நன்றி, உடைய தயவுக்கு நன்றி. அப்பாவும் கிருபைகளால் எங்களை காத்துக் கொண்டீரே, இன்னும் எங்களை காத்து எங்களை வழிநடத்தும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்டு துதித்து பாடுவோம். காத்துக் கொண்டீரே,
பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. இயேசுவின் கிருபை இந்த காலங்களிலே நம்மை பாதுகாக்கட்டும். ஆண்டவருடைய கிருபை நம்மை வழி நடத்தட்டும். வல்லமுள்ள கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று காலை உடைய ரட்சிப்பினால் எங்களை மகிழ செய்கிறீர். ஆராதனையில் எங்களை மகிழ செய்கிறீர். உங்களை மகிழ்ச்சியாக்குகிற உடைய வல்லமுள்ள வார்த்தைகள், ஆராதனைகள், துதிகளுக்காக நன்றி. இயேசுவே, உடைய நாமத்தின் வல்லமை, இயேசுவே எங்கள் ரட்சிப்பின் வல்லமை, எங்களுக்காக செல்வை மறித்து எங்களை ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தீரே, கொடான ஒரு நன்றி. இப்பொழுது ஆராதனை ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதி. அவர்கள் தேவையை சந்தித்து வழி நடத்தும். எல்லாரும் மகிழ்ச்சியாக எல்லா வேதனைகள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், துக்கங்கள் மாறிப்போகட்டும். மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.